தமிழ் பேசும் அனைத்தினர் உங்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப சுட சுட எஸ் லாவாலிருந்து வந்த அக்னியை வச்சு உண்மையாவே சுட சுட பரிமாறிக்கிறாங்களா இல்லை எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். லாவா அக்னி 3 பற்றி சொல்லவே வேணாம். பலவிதமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வந்தது அண்ட் பலவிதமான விஷயங்களை நல்லாவே பண்ணியிருந்தாங்க, புதுசாகவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனை பார்க்கும் போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ண மாதிரி இருக்குது. பட் அது புதுசு மட்டும்தானா இல்லை நல்லாவும் இருக்கான்றதை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த டிசைனுங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப அழுக்க தெரியுதா? எஸ், அதுதான் டிசைன். ஆக்சுவலி பின்பக்கம் ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கணும், கிளாஸ் யூஸ் பண்ணுறதுலாம் நல்ல விஷயம் தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் வச்சா கூட ஸ்மஜஸ் நல்லாவே படுது. அன்பாக்சிங் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் ஃபோன் பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. ஸோ நீங்கள் கேஸ் போடணும். கேஸ் அதுக்கு மட்டும் கிடையாது, சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட் எட்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இந்த கிளாஸும் இந்த எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த கார்னரில் பிளண்ட் ஆகலை. ஸோ அது கையில் எடுக்கும் போது ஸ்லைட்டாக உறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சப்போஸ் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா அது தெரியாது. கேஸுன்றீங்களே, அவங்க தராங்களான்னு கேக்குறீங்களா? சரி, குயிக்கான அன்பாக்சிங் பாத்துருங்க. தராங்க தெரியுதா? ஆனால் இப்போ கேமரான்னு பார்க்கும்போது, அதாவது இந்த டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா பின்பக்கம் எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசமாக ஒரு டிசைனில் இந்த 2025 26க்கும் சேர்த்து ஒரு டிசைன் நாங்கள் எடுத்துன்னு வரோம், நீங்கள் என்ன எடுத்துன்னு வரீங்க அப்படின்றது போல எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு வால் மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அலுமினியம் ஃப்ரேமில் இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு, சொல்கிறேன். மற்றபடி பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பட்டன்ஸுடைய பிளேஸ்மெண்ட், அதோடைய டிசைன் நல்லா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான அந்த விஷயங்கள் இருக்கு, ஐஆர் பிளாஸ்டருமே இருக்கு. கீழே டைப் சி போர்ட் இந்த வாட்டி 3.2 கொடுத்துருக்காங்க. எஸ், சூப்பர்பா. 80,000 ரூபாய் ஃபோன்லேயே கொடுக்கல. அட புரியுது, நம்ம பாய் தான், என்ன பண்ணுறது, நாங்கள் இந்த வேலையை கஷ்டம். மற்றபடி கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எனக்கு மட்டும் தான் சத்தம் கேட்குதா இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் கேட்குதா? நல்ல வேலை, கம்பெனிக்கார அமைச்சிருந்தா கூட ஏதாச்சும் பேசி கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்கலாம். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்காது, நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட வந்திருக்கிற அப்டேட்டு சுட்டுட்டாங்க, உண்மையாகவே சுட்டுட்டாங்க. இப்படி வச்சு பீரோல் எடுத்துகிட்டு இருக்கும்போது சும்மா இப்படி லைட்டாக தாங்க சாஞ்சி அப்படி விழுந்துச்சு. அதுக்கே மேலே இருக்கிற கிளாஸ் உடஞ்சிருச்சு. இது இந்த ஃபோனுன்னு கிடையாது, எந்த ஃபோனாக இருந்தாலும் கிளாஸ் இருக்கும் பட்சத்தில் அதில் மைனராக இப்படி போடக்கூட வேணாம் டேபிள்லாம், இதெல்லாம் கூட சும்மா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இங்கே விழும்போதே சின்னதாக ஏதாச்சும் ஒரு கல் மட்டும் இருந்து அது போய் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடையறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பேஸ்ட் ஆன் த இம்பேக்ட் அண்ட் ஆங்கிள். இதெல்லாம் ஒரு சில டைமில் புல்லு தடிக்கு விழுந்து செத்தவன் இருக்கான், புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான்ற மாதிரி தான். எப்போ உளுந்து உடையும்னு தெரியாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஒரு கேஸை போட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் சிம் ட்ரைவை பொறுத்த வரைக்கும் 2 நானோ சிம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன உங்களுக்கு இன்பில் ஸ்டோரேஜ் வருதோ அது மட்டும்தான். அண்டு ஒரே வேரியன்ட் தான் வரும். பட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே, கையில் எடுக்கும்போது உங்களுக்கு பெருசாக ரொம்ப ஹெவியான ஒரு ஃபோன் மாதிரிலாம் தெரியல. பட் பரவாயில்ல, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன் ஃபீலுமே ஓகே. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் யூசேஜில் பிரச்சனை கிடையாது. ஃபோன் ரொம்ப அகலமெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் யூசேஜுக்கு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மற்றபடி IP64க்கான ரேட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஏன் மட்டும்தான்னா காம்படிஷன்லாம் நிறைய பேர் போட்டு லான்ச் பண்ணுறாங்க. IP67 68 நார்மல் ஆயிடுச்சு. 69 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கே வேறு ஏபிசிடி எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. சரி, ரொம்ப டிசைனை பற்றி பேசிட்டேன். இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.67 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்ஸோட 2400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் HBM எவ்வளோன்றதை சொல்லலை. சரி, இந்த பீக் பிரைட்னஸ் விசிபிள் ஆகுதான்றதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதே அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கக்கூடிய பீக் பிரைட்னஸ் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனோட வச்சு கம்பேரிசன் காமிக்கிறேன். உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் எது பிடிச்சிருந்தது? மேலே இருந்த ஃபோன் லாவா, கீழே இருந்தது பார்த்தீங்கன்னா CMF Phone 1. இதில் 2400 நிட்ஸ் இருந்தது, இதில் வெறும் 2000 நிட்ஸ் தான். சைட் பை சைட் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுதா? ஸோ இது தான் அவங்க சரியாக ஆப்டிமைஸ் இந்த இடத்துல பண்ணல. HDR-க்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் HDR உடைய ஆப்டிமைசேஷன் இல்லை HDR சரியாகவே ஒர்க் ஆகலை. யூடியூப்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் அதுவும் இல்லை. வைட் ஒன் 11க்கான சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க அதில். பட் பெசல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாகவும் எதிர்பார்க்கல, பட் கொடுத்தது ஓகேன்னு சொல்லலாம். பட் மற்றபடி கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த HDR இஷ்யூ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. 20:80, அதாவது 80:20 எப்படி ஒன்று வச்சுக்கோங்க. மேலே கம்மி கீழே ஜாஸ்தி, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி ஒரு 80% வச்சு கேட்குற வரைக்கும் நல்லா இருக்குது.
90 100லாம் போட்டிங்கன்னா அப்படியே பிரித்து விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு 7 மதிப்பெண்கள் தருவேன் ஆடியோ குவாலிட்டி இந்த பட்ஜெட். என்ன ப்ரோ அந்த டாகியா நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டாகி. அந்த டாகி என்னென்னலாம் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க போன ஜென்ரேஷன் லாவா 3லே வந்து பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 7300Xன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி நல்ல ஒரு அப்கிரேட் டிமென்சிட்டி 8350 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க, which is actually good. ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்குது. பட் இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5க்கான ரேம் டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம சம்பிரதாயமான AnTuTu ரன் பண்ணி பார்த்தோம். AnTuTu 11 நல்லாவே ரன் ஆச்சு. பரவாயில்லையப்பா இந்த அளவுக்கு ரன் ஆகுது, அப்படி வந்துருமான்னு பார்க்கும்போது தான் ஸ்கோர் வரல. சரி என்னப்பா இஷ்யூ ஏதுப்பான்னு தெரியாமல் நாங்கள் AnTuTu 10 இன்ஸ்டால் பண்ணோம். அதில் ரன் ஆனதுக்கப்புறம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.3 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. அண்ட் இந்த டெஸ்ட் அப்போ மட்டுமே 11%க்கான பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு. CPU த்ராட்லிங்ல 77%, 3D மார்க்லையுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரன் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லாம் கிளியர் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அப்போ ரன் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஸ்கோர் 85.3, which is actually good. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நமக்கு 49 டிகிரி வரைக்கும் போச்சு. அதே டைமில் இதை ரன் ஆகிறதுக்கு மட்டும் 20% பேட்டரி வந்து ட்ராப் ஆயிருக்கு. பட் கீக் பெஞ்ச்லையுமே நல்ல ஸ்கோர் தாங்க வந்திருக்கு. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர். பட் இதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களான்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இல்லையா? ஸோ கேமிங்னு வரும்போது நிறைய பேர் என்ன ப்ரோ இன்னும் இந்த காலத்தில் பிஜிஎம்ஐ விளையாடுவீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ பிஜிஎம்ஐயும் விளையாடி பார்த்தோம். பட் ஜென்ஷன் இம்பாக்டாக 1 hour விளையாடி பார்க்கும் பொழுது ஆவரேஜ் FPS வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் வந்தது. சரி, பேட்டரி ட்ரெயின் எவ்வளோப்பான்னு பார்த்தீங்கன்னா 30%க்கான பேட்டரி ட்ரெயின் இருந்தது. அண்ட் ஃப்ரேம் ட்ராப்ஸ் நல்லாவே நோட்டீஸ் ஆச்சு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலுமே அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி இந்த கேமிங்க்கெல்லாம் தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கலன்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக ஒரு அப்டேட் ஏதாச்சும் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்றதை பொறுமையாக காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதே செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் மற்ற காம்படிஷன்ஸ் எல்லாம் 6000, 7000, 7300ன்னு போயிட்டாங்க. இவங்க ஒரு 6500 வரைக்குமாச்சு கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ப்ராசஸர் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இழுக்கக்கூடிய ப்ராசஸர், அந்தளவுக்கு பவர் இழுக்கும். பட்டு பேட்டரி கம்மியாக இருந்தது. நீங்களே பார்த்தீங்க இந்த 3 பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும் போதே பேட்டரி வந்து நல்லாவே வந்து இழுத்துச்சு. ஸோ அது கொஞ்சம் இடிக்குது, இல்லை பெருசாகவே இடிக்குது. 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறது ஒரு ப்ளஸ். சரி, இப்போ இந்த ஸ்பெஷல் கீ என்னப்பா இந்த கீ பேர் ஆக்ஷன் கீ. ஆக்ஷன் கீ என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக்கு, டபுள் கிளிக்கு, லாங் பிரஸ் அப்படின்றது போல இந்த 3 விஷயங்களும் பண்ண முடியும். அந்த 3மே பண்ணும்போது டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆப் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையுமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், which is actually good. நம்ம போன வாட்டி பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க மேலே. ஆனால் இந்த வாட்டி நம்ம கேட்ட மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா ரொம்ப கீழே கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பழம் பண்ண அளவுக்கு இங்கே வைக்காம நம்ம கொஞ்சம் கீழே இருக்குது, கொஞ்சம் பழகணும். பட் which is actually good. எல்லாரும் யூஸ் பண்ணுறது தகுந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது, போக போக பழகிடலாம். அண்ட் முக்கியமான விஷயமே அதை கேமராக்கு ஷட்டர் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லாமல் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. இப்படி இருக்கணும், புளியலாம், அப்புறமா புளியலாம். சரி, அப்போ கேமரா தான் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான OIS கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரியா. ரெண்டாவதா 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் தான் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி டெலஃபோட்டோ இருந்தது, அதை தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு டவுன் கிரேட். செல்ஃபி 50 மேப்ஸில் கேமரா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அதை தூக்குனதால மட்டுமே டவுன் கிரேட்னு சொல்ல முடியாது. அவுட்புட் நல்லா வந்ததுன்னா சொல்லலாம்னு சொல்லி நம்ம சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் எப்பவுமே எடுக்கக்கூடிய ஆட்களே எடுத்தாங்க. அவங்களே பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்றது நீங்களே பார்க்குறீங்க. அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு கலர்ஸாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லா பாப்பப் பண்ணி கொடுக்குது. பட் ஹியூமன் சப்ஜெக்டா பார்க்கும்போது ஹியூமன் சப்ஜெக்ட்ல ஒரு பெயிண்டிங் நம்ம வந்து புதுசாக ஃபோட்டோஷாப் கற்றுக்கணவங்க இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்கலாம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதுங்க. கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் பண்ணுது, கொஞ்சம் அதாவது இல்லை, இது நார்மலாகவே இல்லைன்றதை தான் நான் அப்படி சொல்ல வரேன். பார்க்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் தப்பாக போகக்கூடாது அதெல்லாம் தப்பாக போன மாதிரி தெரியுது. எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதான்னு பாருங்கள். அன்எடிட் ஃபோட்டோஸ் தான் நம்ம எப்பவுமே போகிற மாதிரி அப்படி தான் வந்து வச்சுருக்கோம். ஒரு சில டைமில் ஃபேஸில் அந்த டீட்டெயில்ஸே கிடையாது, கொஞ்சம் பேட்சியாக தெரியுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ். ஆனால் இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா 50 மேப்ஸ்க்கான செல்ஃபி சூப்பராக இருக்குதுங்க. சொல்ல போனால் இந்த பட்ஜெட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி ரியரை விட ஃபார்மோ எவ்வளோ பெட்டர், நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். டீட்டெயிலும் இருக்குது, ஸ்கின் டோனும் நல்லா இருக்குது. இவங்க ரியர் அதாவது செல்ஃபியில் பண்ண அதே ஒர்க்கை ரியர் கேமராவில் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். பட் இன்னைக்கு தேதியில் நான் இதை டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுற டைமில் இது இப்படி தான் இருக்குது. ஸோ செல்ஃபிக்கு வேணால் நான் 7 மதிப்பெண்கள் கொடுப்பேன். ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 4 தான். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 14 5G பேண்ட்ஸ் இருக்குது, Wi-Fi 6E, Bluetooth 5.4, IR பிளாஸ்டர் அண்ட் NFC கிடையாது. UI பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இதில் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸே எங்கேயுமே இல்லை பிக்சல் விட்டா. பட் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க, க்ளீனாக இருக்குது, ப்ளோட்வேர்ஸ் கிடையாது. பட் என்ன ஆண்ட்ராய்டு 15 தான் வருது. பட் 3 OS கமிட் பண்ணுறது வரவேற்கத்தக்க விஷயம். 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும்
இந்த யூஐ பார்க்கும்போது கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அன்பாலிஷ்டு சொல்ல போனால் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ பழசாக பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது. பட் அது எங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்தது எங்கள் டீமில். லாவா இந்தியாவில் இன்னும் சக்சீட் பண்ணணும்னா இன்றைக்கி காம்படிஷனில் யூஐ எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா பிராண்ட்ஸுமே. ஸோ இவங்க கம்பல்சரி அதை ஆப்டிமைஸ் நல்லா பண்ணியே ஆகணும். அண்ட் இதில் பேக்ரவுண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூடியூப்ல அடிக்கடி பாடல்கள்லாம் வந்து கேட்பீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். பேக்ரவுண்டில் அது பாட்டுக்கு சாங் பாடிக்கிட்டே இருக்கும், லாக் ஸ்க்ரீன்லையும் ஒர்க் ஆகுது. அடுத்ததான் இந்த குட்டி டாகியோட பேர், நாய்க்குட்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாயு. எஸ், வாயு ஏஐ. அதாவது வந்து போன வாட்டி பின்பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்பிளே வச்சுருந்தாங்க, இப்போ முன்னாடியே வந்து டிஸ்பிளே நம்ம கொடுத்துட்டாங்க, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏயும் கூட, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம், சேட் பண்ணலாம், அது சேட் மாதிரியே வருது. ஓகே, ரொம்ப கிரேசி ஸ்டப்ஸ் பண்ணாட்டியுமே பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு ஃபன்னாக. அண்ட் மற்ற ஏஐ ஏஜென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோன்றதை கண்டுபிடிச்சி ரிசர்ச் எல்லாம் இல்லை, அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க, அதனால் நமக்கு எது தேவைன்னு அவங்களே லான்ச் பண்ணியிருக்காங்க போல. ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேத் டீச்சராக இருக்கட்டும், இங்கிலீஷ் டீச்சராக இருக்கட்டும், ஏஐ ஃபீமேல் கம்பெனியன், ஏஐ மேல் கம்பெனியன், ஹாரோஸ்கோப், ஜாதகம் பார்க்கறது கூட கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. அதுதானே எப்படியும் அதுதானே வரப்போகுது அப்படின்றதுனால ஏஐ டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட், கால் ரெக்கார்டிங் அண்ட் ஏஐ ஃபோட்டோ எடிட்டருக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல போட்டிருக்காங்க, நீங்கள் எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது. சரி, இப்போ ப்ரைஸிங்க்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக பேங்க் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு வந்து தராங்க. ஸோ பேங்க் ஆஃபரோட 23,000 ரூபாய்க்கு பார்த்தா கூட இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை விட இல்லை இந்த ஃபோனுக்கு டஃப் கொடுக்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சொல்ல போனால் எனக்கு இவங்க ரெண்டே விஷயத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஃபோனுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டு பாருங்க, பின்னாடி இந்த கண்ணு மாதிரி இருக்குதா, சைடில் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் லைட் எரியும் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலி அது லைட்லாம் கிடையாது, கேமரா சுற்றியும் லைட்டு கிடையாது, கேமரா பக்கத்தில் கொடுத்த லைட்டு கிடையாது, அது கண் மை மாதிரி வச்சிருக்காங்க, திருஷ்டி படக்கூடாது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, 23,000 ரூபாய்க்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க வந்து மெயினாக ப்ராசஸரை வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு தேதியில் அதை இன்னும் அந்த அளவுக்கு வந்து பண்ணல. அதை பண்ணாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஒரு நல்ல ஃபோன். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அந்த அளவுக்கு இல்லை. சாஃப்ட்வேருடைய கமிட்மெண்ட் 3 வருஷம் 4 வருஷம் கொடுக்கறத விட இந்த மாதிரி 2-3 விஷயங்களை அவங்க ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கே இது ஒரு நல்ல ஃபோனுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் நான் அதை சொல்லுவேனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு கஷ்டம். ஏன்னா பேட்டரியுமே வெறும் 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க, காம்படிஷனில் ரொம்பவே வந்து கம்மி. ஸோ லாவா இந்த வாட்டி ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருந்தாலும் கன்சிடரபிளி ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்றது என்னுடைய கருத்து. நாங்கள் டெஸ்ட் பண்ண வச்சது சொல்கிறோம். பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இந்தியன் பிராண்ட் அதனால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே சரி, இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலுமே சரி, நீங்கள் இந்த மொபைலுக்கு இந்த ப்ரைஸ்க்கு 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதே பட்ஜெட்டில் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் எந்த மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு மொபைல் நினச்சிட்டு இருக்கேன், அதே மொபைலில் நீங்களும் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.